நில்லுங்க. அவ என்ன தாத்தா சொன்னா? ஏதோ உங்களை திட்ட மாதிரி இருந்துச்சு. யாருமா அந்த பொண்ணு இவ்வளவு திமிரா இருக்கா? அவளா? அவதான் அமைச்சரோட பொண்ணு. ரொம்ப திமிரு பிடிச்சவ. ஆமா, உங்களை என்ன பண்ணா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாளேன்னு கொஞ்சம் அன்பா பேசினமா, அதுக்கு போய் ஓவரா பேசுறா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாளா அவ? அட நீங்க வேற தாத்தா. அவளே எப்படிடா இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கா. அவளை பார்த்து நீங்க இறக்கப்பட்டு இருக்கீங்களா? என்னமா சொல்ற? அந்த பொண்ணு எதுக்குமா கல்யாணத்தை நிறுத்தணும்? தாத்தா, அதெல்லாம் ரொம்ப பெரிய கதை. இவளோட புருஷன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேரே வேற. என்னம்மா பேரு? வேலன். ஆஹா. அவனோட தங்கச்சிக்கும் என் அண்ணனுக்கும் தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. வேலன் என்ன கல்யாணம் பண்ணிக்காம போனதுனால என் அண்ணன் அவனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனாலதான் வள்ளி என் அண்ணனையும் வேலனோட தங்கச்சியையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் போட்டுட்டு இருக்கா. என்னமா கதை இது? கேக்குற எனக்கே தலை சுத்துது. அத விடுங்க தாத்தா. வள்ளி மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பேத்தியோட வாழ்க்கை கேள்விக்குறிதான். அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க மலேசியால இருந்து வந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். பாத்துக்கோங்க. அது எப்படி? என்னோட பேத்தி கல்யாணத்தை அவன் எடுத்துவா. இரு, நான் போய் என்னன்னு கேட்டு. தாத்தா, என்ன தாத்தா, இப்ப போய் அவகிட்ட ஒண்ணும் கேட்காதீங்க. ஆனா அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அட, இதெல்லாம் கையோட கேட்டு விட்டுருணுமா? நீ எதுக்கு பயப்படுற? அமைச்சர் பொண்ணுன்னா என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு. இரு, நான் போய் கேட்டுட்டு வரேன். ஐயோ தாத்தா, தாத்தா. இந்த கல்யாணத்தை நடத்த பிளான் பண்றியாமே? அது என்ன பாக்குற? உன்னோட எல்லா திட்டமும் எனக்கு தெரியும். அவன் யாரு வேலை? அவன் என்ன பெரிய இவனா? வர சொல்ல, அவனை பார்க்கலாம். இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பண்ணான்னு வையே, தோலை உரிச்சு தொங்க விட்டுறான். அம்மா, அடேங்க அப்பா, தாத்தா இந்த போடு போடுறாரே. பேசாம இவரை நம்ம டீம்ல சேர்த்துக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க தாத்தா, நீங்க ரொம்ப அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காம போய் உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, போங்க. என்ன பாப்பா அப்படி பாக்குற? வயசானாலும் இளம அப்படியே இருக்குண்ணா. பாப்பா தள்ளி போ. யாராவது பாத்திர போறாங்க, தள்ளு. தாத்தா பாக்கட்டும், எனக்கு என்ன? வள்ளி இங்க பாருப்பா. நான் தாத்தா இல்ல, வேலை. ஏ லூசு, நான் உன்னை யாருன்னு தெரிஞ்சதுனால தான் கட்டி பிடிச்சேன். எவனோ ஒரு கைவன நான் ஏன் கட்டி பிடிக்க போறேன்? அப்படின்னா நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? ஃபர்ஸ்ட் டைம் நீ என் கையை பிடிச்சி வழியும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்ப நான் கீழே விழுறப்ப நீ பிடிச்சதும் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி பெரியப்பா. நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்ததுக்கும் அமைச்சர்கிட்ட பேசி அவரை தம்பதி சமேதரா வர வச்சதுக்கும் ரொம்ப நன்றி பெரியப்பா. ஏய், என்னப்பா மூர்த்தி, நீ எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் என்னோட கடமைப்பா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியப்பா அப்பா இல்லாத குறைய போயிருக்கு. அவர் இப்ப இருந்திருந்தா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆமாப்பா, சின்ன வயசுல நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். என் மேல ரொம்ப மரியாதை அவனுக்கு. எனக்கு உங்க மேல ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு. நீங்க இப்ப இங்க வந்தத என்னோட பாக்கியமா நினைக்கிறேன் பெரியப்பா.
ஐயோ ஐயோ. சரி, அப்படின்னா பெரியப்பா என்ன சொன்னாலும் கேப்பியா? சொல்லுங்க பெரியப்பா. அது வந்து என்னங்க ஆ? சம்மந்தி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. எதுக்குமா? நான் பெரியப்பா கிட்ட முக்கியமா பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு வந்துடுறேன், நீ போய் சம்மந்தி கிட்ட சொல்லு. ஐயோ இல்லைங்க, இது அதை விட ரொம்ப அர்ஜென்ட், கொஞ்சம் வாங்களே. கோச்சிக்காதீங்க பெரியப்பா, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஆ சரிப்பா, நீ போய் அதை என்னன்னு கேட்டுட்டு வா. ஆனா கண்டிப்பா நான் சொல்றத நீ கேட்கணும். சரிங்க ம்? பெரியப்பா. போ போ, வாங்க. சரி. போயிட்டு வா. ஆ. என்ன இல்ல, திடீர்னு வந்தீங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட ஒரு ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி தெரியுது. ம். ம், ம். இப்ப என்ன பெரிய மர்மத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு இப்படி வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? ஆ? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொண்ணோட அப்பா கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்க. அது என்னன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாமா? ம், யோசிக்கிறாரு. இங்க பாருப்பா, என்ன விட்டா சம்பந்தம் இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. போய் வேற வேலை இருந்தா பாரியா, போயா. ஏங்க, நீங்களும் தான் சம்பந்தமே இல்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என் மச்சானையே பேசி மடக்கி ஜானகிய கல்யாணத்துக்கு வர வச்சிட்டீங்க. அதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டனா? யோ, போனா போதுன்னு மரியாதையா பேசினா கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம பேசிக்கிட்டு ஐயோ, இருக்க. முன்ன பின்ன தெரியாத ஆளுகிட்ட இப்படிதான் நீ பிஹேவ் பண்ணுவியா? ஆ? ச்சே, எங்க இருந்தா வரானுங்களோ தெரியல. ஆ, ஆ, ஐயா ஐயா ஆ. ஐயா ஐயா